19 இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னா இங்கே கொஸ்டின் என்னென்னா த கன்சப்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் கோவாஸ் அண்ட் ஆரஞ்சஸ் இன் எ பர்டிகுலர் வீக் பை எ ஃபேமிலி. அதாவது நம்பர் ஆஃப் கோவாஸ் அண்ட் ஆரஞ்சஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. விச் ஃப்ரூட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி கன்சியூம்டு பை த ஃபேமிலி. எந்த ஃப்ரூட் வந்து ரெகுலராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின் வந்தாலே கோவேரியன்ஸ் சம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். கோவேரியன்ஸ் செய்யணுன்னா நமக்கு என்ன வேணும்? ஃபார்முலா இது தான். என்னது? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ அப்போ நமக்கு சிக்மா வேணும், எக்ஸ் பார் வேணும், 100% வேணும். ஸோ எக்ஸ் பார்னா என்னது? மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். தென் சிக்மா எப்படி கண்டுபிடிக்கணும்? சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதை தான் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இது என்னது? சிக்மா. இது என்னது? எக்ஸ் பார். இது ரெண்டையும் எடுத்து டிவைட் பண்ணி 100% மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் தட் கோவேரியன்ஸ் ஒன். ஃபஸ்ட்டு டேட்டாவோட கோவேரியன்ஸ் கிடைச்சிடும். சேம் ப்ராசஸில் எனது X2 கண்டுபிடிக்கிறோம். மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 7 நம்பர்ஸ்க்கு. ஸோ 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 4.29 கிடைக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்ஐ ஸ்கொயர்னா இந்த எக்ஸ்ஐ ஸ்கொயர் இதை ஃபுல்லாக ஆட் பண்ண வேல்யூ டிவைட் பை என் மைனஸ் நம்ம ஆல்ரெடி மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை மீனையே எழுதினாலும் ஓகே. அதுக்கு பதிலாக 30/7 இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே. இதை சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர். தென் கோவேரியன்ஸ் 2 கண்டுபிடிக்கிறோம். சிக்மா 2 பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. 2.81 பை 4.29 இன்ட்டு 100% ஈக்குவல் டு. ஸோ இப்போது இது சிம்பிள். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த சால்வ் பண்ணுறதுல, ஸ்கொயர் பண்ணுறதுல, மல்டிப்ளை பண்ணுறதுல தான் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் அதை மட்டும் செப்பரேட்டாக செஞ்சு பார்த்துக்கோங்க. எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆன்சரை பார்த்துட்டே கூட 30 ஸ்கொயர் அப்படின்னு என்ன வருது? 900. 7 ஸ்கொயர் 49. இப்போ ரெண்டே டிவைட் பண்ணுங்கள். இந்த டிவைட் பண்ண நம்பர் இது வருதான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 136/7 டிவைட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்சர்ஸை பார்த்தே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா, சப்ட்ராக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கான்செப்ட் தானே செஞ்சீங்கன்னா நீங்களே கடகடன்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஓகே.